இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி டிஃபால்ட்டா ஒரு பாராமீட்டர் செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபங்ஷன்ல நான் நேம்டு ஃபங்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன் பார்த்துருக்கோம். மொத்தமே த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன். ஸோ பேசிக்கா பார்க்கணும்னா ஒன்று நேம்டு ஃபங்ஷன், அனானமஸ் ஃபங்ஷன் அண்ட் ஏரோ ஃபங்ஷன். ஸோ நான் இப்போ அதுல இருந்து நேம்டு ஃபங்ஷன் எடுத்துக்கிறேன். நேம்டு ஃபங்ஷனோட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்ஷனுக்கான நேம் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம இப்போ ஹவு டு செட் டிஃபால்ட் பேராமீட்டர் பார்க்கலாம். எப்படின்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு காலேஜ் ஃபார்முக்கு டிஃபால்ட் பேராமீட்டர் செட் பண்ண போறேன். அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஃபார்முங்கிற நேம் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஃபார்மு நேம் கொடுத்துட்டு இதுக்கு பேராமீட்டர் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ பேராமீட்டர் மொத்தம் 3 பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நேம்ங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். செகண்ட் பேராமீட்டர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தேர்ட் பேராமீட்டர் டிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டிசபிலிட்டி. ஓகே. ஸோ இப்போ நான் 3 பேராமீட்டர் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சின்டாக்ஸ்ல இருக்க ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும். ஸோ இதுல நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் console.log இதுல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு வேல்யூவும் நேம்ங்கிற ஒரு வேல்யூக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நேம்ங்கிற பேராமீட்டர் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ ஒரு செகண்ட் ஒன்னுக்கு வேல்யூவும் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ செகண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிற அந்த பேராமீட்டரும் இதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ தேர்ட் ஒன் டிசபிலிட்டி. ஓகே. ஸோ தேர்ட் ஒன் டிசபிலிட்டி. கரெக்ட். ஸோ டிசபிலிட்டிக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு கன்சோல் லாகே எடுத்துட்டு ஸோ இந்த தேர்ட் ஒனுக்கு வேல்யூ டிசபிலிட்டி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ டிசபிலிட்டி கொடுத்தாச்சு. ஸோ சேம் அதே மாதிரி தேர்ட் பேராமீட்டரை இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். டிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட console.log பாருங்க, இங்க எதுவுமே பிரிண்ட் ஆயிருக்காது. கரெக்டா? அது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க கோட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணணும். ஸோ இன்வோக்குங்கிறது ஒண்ணுமே இல்லை, இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும். கரெக்டா? எப்படி கால் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு நம்ம கால் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஃபார்ம். ஸோ நான் இந்த ஃபார்மை ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தனா என்ன ஆகும்னா நம்மளோட ஃபங்க்ஷன் இங்க இன்வோக் ஆகும். நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நம்மளோட வேல்யூ இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. நம்மளோட வேல்யூ இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நேம்ல பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. டிபார்ட்மெண்ட்லயும் அன்டிஃபைன், டிசபிலிட்டிலையும் அன்டிஃபைன்ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. எதனால இங்க அன்டிஃபைன் பிரிண்ட் ஆயிருக்குன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இங்க நம்ம ஒன்லி பேராமீட்டர் மட்டும்தான் அசைன் பண்ணியிருக்கோம். இந்த பேராமீட்டருக்கு வேல்யூ இன்னும் அசைன் பண்ணல. ஓகேங்களா? ஆல்ரெடி பேராமீட்டருங்கிறது வேரியபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வேரியபிள் கால் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலன்னா அதோட வேல்யூ இங்க அன்டிஃபைன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதான் ரீசன் இந்த அன்டிஃபைன் வர்றதுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணா என்ன பண்ணணும்னா நம்ம இங்க ஆர்குமெண்ட் வழியா நம்மளால வேல்யூ அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வேல்யூ அசைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேமுக்கு நான் வேல்யூ என்ன அசைன் பண்றேன்னா கமல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட்ல நான் இங்க என்ன அசைன் பண்றேன்னா இசிஇ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இங்க அசைன் பண்றேன். தேர்ட் ஒன் இங்க என்ன கேட்டிருக்கோம்னா டிசபிலிட்டி ஆர் நாட். ஓகே. ஸோ கமல் இப்போ டிசபிலிட்டியா இருந்தா கமல் இங்க எஸ் கொடுப்பாங்க. இப்போ கமல் டிசபிலிட்டியா இல்லை அப்படின்னா கமல் இங்க நோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஃபார்ம் இந்த மாதிரி ரியல் டைம் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர் டிசபிலிட்டியா இருக்கவங்க மட்டும்தான் இந்த காலமே ஃபில் பண்ணுவாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த காலமே ஃபில்லே பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமல் டிசபிலிட்டி இல்லை, இவங்க வந்து நோ அப்படிங்கிறது ஃபில் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் கேண்டிடேட் அகைன் கால் பண்றாங்க, இதே ஃபார்மை அகைன் ஃபில் பண்றாங்க. ஓகே. ஸோ அகைன் ஃபில் பண்ணும்போது இப்போ இந்த கேண்டிடேட் ஜான்ங்கிறவங்க ஃபில் பண்றாங்க. ஓகே. ஜான். ஸோ ஜான்ங்கிறவங்க ஃபில் பண்றாங்க, நேம்ல ஃபில் பண்றாங்க அவங்களோட நேம். இப்போ டிபார்ட்மெண்ட்ல அவங்க சிஎஸ்சி அப்படிங்கிற அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இப்போ ஜான் டிசபிலிட்டி ஆர் நாட். இப்போ ஜானுங்கிறவங்க இந்த டிசபிலிட்டி செக்ஷனே ஃபில் பண்ணல, ஏன்னா ஜான் வந்து டிசபிலிட்டியே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபார்ம்ல இந்த செக்ஷனை வந்து மேக்ஸிமம் மெம்பர் ஃபில் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபில் பண்ணலைன்னா இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஃபார்மை வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் அவுட்புட்டா கொடுக்கும்போது இங்க அன்டிஃபைன்கிற ஒரு வேல்யூட கொடுத்தா அது அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்காது. ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துல மெயினா டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல டிசபிலிட்டிங்கிறது ஒரு பேராமீட்டர் தானே.
இந்த டிசபிலிட்டி பேராமீட்டருக்கு அப்புறம் ஒரு ஈக்குவல் கொடுத்து இந்த இடத்துல டிஃபால்ட்டா நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட யூசர் இந்த பேராமீட்டருக்கு வேல்யூ அசைன் பண்ணலைன்னா நம்ம டிஃபால்ட்டா கொடுத்துருக்க வேல்யூ இங்க வந்து ஃபில் ஆயிடும். ஒருவேளை யூசர் அந்த இதுல அசைன் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யூசரோட ஆன்சருக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ யூசர் வந்து இந்த இடத்துல அவங்க வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும். ஒருவேளை இங்க அவங்களோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஆல்ரெடி இருக்க இந்த நோங்கிற வேல்யூ இங்க பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டா நம்ம பேராமீட்டர் செட் பண்ற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன மெத்தட் பார்க்க போறோம்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்றது கோடு வந்து console.clear. ஓகே, எஸ். ஸோ இதை கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போறோம்னா, இதுவும் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன, கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகே, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் and callback function. ஓகே, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன, கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல வர அட்வான்ஸ் கான்செப்ட்ல நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை நீங்க ப்ரீஃபா பார்த்தா மட்டும், இது உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் அது உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன, கால்பேக் ஃபங்க்ஷனா என்ன வித் எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போவும் நேம்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஒன்னுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒன்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே, எஸ். ஸோ அதே மாதிரி இங்க செகண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல இங்க என்ன கொடுக்க போறேன்னா கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கொடுக்க போறேன். ஓகேங்களா? கால்பேக் ஃபங்க்ஷன். எஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி செகண்ட் ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம், அதுக்கு வேல்யூ கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? ஈஸி. அந்த ஃபங்க்ஷனோட நேமை நம்ம இன்வோக் பண்ணா இந்த ஃபங்க்ஷனை நம்மளால கால் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்னுங்கிற நேம் கொடுத்து இன்வோக் பண்றேன். ஸோ ஒன்னுங்கிற நேம் கொடுத்து இன்வோக் பண்ணா எனக்கு இங்க ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்துடும் இங்க. ஸோ இந்த ஒன் ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்ட் பிளேஸ்ல இந்த செகண்ட் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ண போறேன் இப்போ. ஓகே, ஸோ செகண்ட் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றேன். இப்போ செகண்ட் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணா ஒன்ஸ் நீங்க அவுட்புட்டை see பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டரா இருக்கிறது கால்பேக் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டரா இருக்கிறது கால்பேக் ஃபங்க்ஷனோட வேல்யூ தான். செகண்ட் தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனோட வேல்யூ இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆக்சுவலி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் இப்போ கால் பண்றீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஆர்கியூமெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே இருக்க ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு பேரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு பேரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷன் கேரி பண்ணிருக்குன்னா அந்த கேரி பண்ணிட்டு இருக்க ஃபங்க்ஷனுக்கு பேர் ஹையர் ஆர்டர். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பேர் கால்பேக் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்தா நல்லாவே புரியும். ஓகேங்களா? எஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்றேன். ஸோ சேம் இதுக்கும் நான் ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஆட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இதுக்கு ஒரு 3 பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ கால்பேக்குங்கிற ஒரு பேராமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ பி அப்படிங்கிற 3 பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் நான் அந்த ஏபியை உள்ள கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ பிளஸ் பி அதை கால் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த கால் பேக்குக்கு ஸோ 2 வேல்யூ அசைன் பண்றேன். ஸோ 20, 20ங்கிற 2 வேல்யூ அசைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து சப்ராக்ஷன் சப்னு கொடுத்துக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இங்கேயும் நான் 2 பேராமீட்டர் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ num1 num2 அப்படிங்கிற 2 பேராமீட்டர் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, num1 num2 பேராமீட்டர் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள இப்போ அந்த பேராமீட்டர் ரெண்டையுமே கால் பண்றேன். ஸோ num1 மைனஸ் num2 அப்படிங்கறத கால் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ண போறேன். ஸோ ஆடிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றேன். ஸோ இன்வோக் பண்ணிட்டு ஸோ இந்த ஆர்குமெண்ட் பிளேஸ்ல சப்பை கால் பண்றேன். ஸோ சப்பை நான் கால் பண்ணல, சப்புங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம்
ஒரு 3 வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ 20 அண்ட் 40 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 60 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்திருக்கு. 60 0 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சப் தானே எக்ஸிக்யூட் ஆகணும். எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு? அது 40 லைன். இந்த 40 லைன்ல இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 48 லைன் தானே எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது இந்த ஆர்குமெண்ட் குள்ள இருக்கிறதுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் லிசன் கேர்ஃபுல் பண்ணுங்க. ஸோ எதனால இங்க அப்படி வந்திருக்குன்னா, இங்க நல்ல கோட் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நான் இந்த ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஆர்குமெண்ட்ல இந்த சப்பை நான் இன்னும் இன்வோக் பண்ணல. ஸோ நான் இதை இன்வோக் பண்ணா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதை இன்வோக் பண்ணா இந்த 48 லைன் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா, செகண்ட் வந்து தான் 40ங்கிற ஒரு கோட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆனா நீங்க ஆக்சுவலா நான் இதை இன்வோக் பண்ணவே இல்லை. ஓகே, ஆக்சுவலா நான் இங்க இன்வோக் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இந்த ஆட் ஃபங்க்ஷன் இன்வோக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு எல்லாமே ஆர்குமெண்டா. இந்த ஆர்குமெண்ட் இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டருக்குள்ள போயிட்டு சிங்க் ஆயிருக்கும். ஐ மீன் ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ நான் இதை லைன் பை லைன் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க பேராமீட்டர், ஸோ கால் பேக் இருக்கிறதா, ஸோ இதான ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்குள்ள இந்த சப்புங்கிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். இந்த சப்புங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன், எஸ், ஸோ அந்த ஏ பேராமீட்டருக்குள்ள இந்த 20ங்கிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த பி பேராமீட்டருக்குள்ள இந்த 40ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். பி குள்ள 40ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ செகண்ட் லைன் இப்போ பார்க்கலாம். ஸோ செகண்ட் லைன் நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோம்? ஏ பிளஸ் பி அப்படின்னு கால் பண்ணியிருக்கோம். ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 40. ஸோ 20 பிளஸ் 40 நம்ம இங்க கன்சோல் டாட் லாக் கொடுத்துருக்கோம். அப்போ இதோட வேல்யூ 60ங்கிறது ஃபர்ஸ்ட் இங்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த 40 லைன்ல இந்த 60 வேல்யூ தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன் லிசன் பண்ணுங்க. ஸோ இங்க கால் பேக் 20 மைனஸ் 20 இருக்கா, நான் இங்க கால் பேக்கு என்ன வேல்யூக்கு சப் இருக்கு. அப்போ இந்த வேல்யூ என்ன ஸ்டோர் ஆகும்னா சப் கமா 20 கமா 20 அப்படின்னு நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லாவே, ஸோ பிஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த நேம்டு ஃபங்க்ஷனை பிஃபோர் காஸ்டிங் நம்மளால பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒன்ஸ் இது புரியலன்னா ஒன்ஸ் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபங்க்ஷன் கான்செப்ட் போல இருக்கும். ஸோ பிஃபோர் காஸ்டிங் வந்து இந்த நேம்டு ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணும். ஓகே, பிஃபோர் காஸ்டிங் அக்செப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க? ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் கால் பண்ண எப்படி கால் பண்ணுங்க? இந்த ஃபங்க்ஷனோட நேம் கால் பண்ணிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுப்பீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ அசைன் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? இந்த பேராமீட்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 20 கமா 20 இப்படி தானே அசைன் பண்ணுவோம். இதான ப்ராப்பரா இன்வொர்க் பண்ற மெத்தட். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது நேம்டு ஃபங்க்ஷன். இந்த நேம்டு ஃபங்க்ஷன் பிஃபோர் ஹாஸ்டிங் ஆல்சோ அக்செப்ட் பண்ணும். ஓகே, இந்த நேம்டு ஃபங்க்ஷன் பிஃபோர் ஹாஸ்டிங் ஆல்சோ அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கோடையும், ஸோ ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்க கோடையும் பாருங்க சேம் தான். இந்த கோடும் இப்போ சேமா தானே இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன், ஸோ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுறப்ப இந்த கோடும் இன்வோக் ஆயிடும். ஸோ இன்வோக் ஆனா ஸோ இதுக்குள்ள இருக்க ஆர்குமெண்ட் 20 மைனஸ் 20ங்கிறது இந்த பேராமீட்டர் போய் ஸ்டோர் ஆகும். இந்த num1குள்ள இருக்க வேல்யூவா 20 போய் ஸ்டோர் ஆகும். செகண்ட் ஒன் num2லையும் 20ங்கிறது ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் கோட்ல ஸோ num1ஓட வேல்யூ 20 அண்ட் தென் num2ஓட வேல்யூ 20. ஸோ 20 மைனஸ் 20 இட் வில் பி ரிட்டன் 0வா. ஸோ இந்த 0ங்கிறது இந்த கன்சோல் லாக்ல 0ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனும் கால் பேக் ஃபங்க்ஷனும் ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம ஹையர் ஆர்டர் கால் பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அப்கமிங் கிளாஸ்ல ரொம்ப பார்ப்போம். அப்போதைக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜஸ்ட் நீங்க இந்த லாஜிக் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனை கேரி பண்ணிட்டு இருக்க ஃபங்க்ஷனோட பேர் ஹையர் ஆர்டர். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு பேர் கால் பேக் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த வேல்யூவை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ், கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட பேரு IIEF. ஓகே, IIEFனா ஸோ சாரி IIFE. IIFEனா ஒன்றும் இல்லை, செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். ஓகே, செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். ஓகே, ஓகே, செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கும் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நார்மல் ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணா அந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்வோக் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்.
பட் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன்ல நம்ம இன்வோக் பண்ண தேவையில்ல. ஐ மீன் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண தேவையில்ல. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை எங்க யூஸ் பண்ணுவோம் வித் எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க இங்க ஃபங்க்ஷன்கிற கீவேர்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம்லாம் கொடுக்க வேண்டாம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தது இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள தான் நீங்க பேராமீட்டர் அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள உங்களால ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணிக்க முடியும். என்ன ஸ்டேட்மெண்ட் ஆனாலும் ரைட் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். நான் எந்த இடத்துலலாம் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்றேனோ அந்த இடத்துல உங்களால பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணிக்க முடியும், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணிக்க முடியும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பேராமீட்டருக்கு உங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும்னா இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள நீங்க உங்களால வேல்யூ கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? எஸ், இதுக்குள்ள ஆர்குமெண்ட் பிளேஸ்ல இந்த பேராமீட்டருக்கான வேல்யூ கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஓகே, செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷனை இங்க கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷனை நம்ம எங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்னா, ஜஸ்ட் நீங்க இ-காமர்ஸ் வெப்சைட் எனி ஆஃபர் கோயிங் ஆன் த டைம் நீங்க ஜஸ்ட் நீங்க இ-காமர்ஸ் வெப்சைட் குள்ள போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிளிப்கார்ட்ல ஒரு பிக் பில்லியன் டேஸ் சேல் போயிட்டு இருக்குன்னா, அப்போதைக்கு நீங்க ஃபிளிப்கார்ட் வெப்சைட் ஓபன் பண்ணும்போதே அதுவாகவே செல்ஃபா ஒரு பாப்அப்பை ட்ரிகர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாப்அப்குள்ள நவ் பிக் பில்லியன் டேஸ் சேல்ஸ் கோயிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு செல்ஃபாவே ஒரு பாப்அப் ட்ரிகர் பண்ணும். கரெக்டா? நீங்க எந்த ஒரு பட்டனையுமே டச் பண்ணிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அந்த வெப்சைட் குள்ள போயிருப்பீங்க, அதுவாகவே ஒரு பாப்அப் ஷோ ஆகும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி செல்ஃபா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் டூ பண்ணணும்னா நீங்க இந்த செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், லிசன் பண்ணுங்க. எக்ஸாம்பிள். ஓகே, எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் சின்டாக்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், ஃபர்ஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள ஃபங்க்ஷன்கிற கீவேர்ட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ள நம்மளால பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட்ங்கிற பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இதுக்குள்ள நான் என்ன கால் பண்ண போறேன்னா அலர்ட் கால் பண்ண போறேன். அலர்ட் கீவேர்ட். ஓகே, ஸோ அலர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த அலர்ட்குள்ள எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபாவே இன்வோக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அலர்ட்குள்ள இப்போ நான் டெம்ப்ளேட் லிட்ரல் கன்கார்டினேஷனோட அட்வான்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்குள்ள நான் இப்போ என்ன ரைட் பண்ண போறேன்னா, ஸோ நவ் சேல்ஸ் ஆன்கோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்குள்ள ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். இந்த பேராமீட்டரும் பேஸ் லைக் வேரியபிள் தானே. ஸோ அதனால இந்த சின்டாக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ள ப்ரைஸை கால் பண்றேன். எஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸோ செகண்ட் ஒன் நான் இந்த ப்ராடக்டை கால் பண்றேன். எஸ், ப்ராடக்டை கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இட்ஸ் ரைட் டைம் பிகாஸ் வெரி லெஸ் ப்ரைஸ் ஆன்கோயிங் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இதுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ப்ரைஸ்க்கு என்ன ரைட் பண்ண போறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்க போறேன்னா, இந்த ப்ரைஸுக்கு ஜஸ்ட் 250 அது மட்டும் கொடுத்துக்கிட்டு இங்க நான் பிலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ செகண்ட் வேல்யூ என்ன கொடுக்க போறேன்னா ஷூஸ் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? செகண்ட் வேல்யூ. ஸோ இது வேல்யூ தானே. ஸோ வேல்யூ ஆல்பபெட்டிக் கால் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங் தான் கால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு ஓகே கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் இதை வந்து ரீஹோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, இது ஜஸ்ட் நம்ம எப்படி ஒரு வெப்சைட்குள்ள ஒரு லிங்க் டச் பண்ணி போறோமோ அதே மாதிரி இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை ரீஹோஸ்ட் பண்றதும் சேம் தான். ஓகேங்களா? நான் இதை ரீஹோஸ்ட் மட்டும் பண்றேன். ரீஹோஸ்ட் பண்ணும்போது நான் ஜஸ்ட் இந்த வெப்சைட் குள்ள தான் போயிருக்கேன். எனக்கு ஒரு பாப்அப் அதுவே வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு. கரெக்டா? ஸோ நவ் சேல்ஸ் ஆன் கோயிங் 250 பிலோ அண்ட் ஷூஸ் இட்ஸ் ரைட் டைம் பிகாஸ் வெரி லெஸ் ப்ரைஸ் ஆன் கோயிங் லைக் தட் நான் ஒரு கண்டென்ட் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு செல்ஃபா ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணி எனக்கு இந்த ஒரு பாப்அப் ஷோ ஆகிட்டு இருக்கா. ஸோ நான் எதுக்காக இந்த ப்ரைஸையும் ப்ராடக்டையும் மட்டும் பேராமீட்டர்ல கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ல கொடுக்கும்போது நம்மளால வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 515 சேஞ்ச் பண்றேன். அது மாதிரி இங்க ஷூஸ்க்கு பதிலாக ஷேட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் செகண்ட்
நான் இங்கே ரீஹோஸ்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே 515 வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே ஷூஸாக இருந்தது ஷேர்ட்ஸ்ன்னு மாறிடுச்சு, வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா அப்படின்னா நீங்கள் அதை பேராமீட்டரில் கொடுத்து அதுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மூலமாக நம்மளால வேல்யூவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எதனால இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை நார்மலாக அலர்ட் மெசேஜில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அலர்ட்டை நார்மலா வெளியே கொடுக்கும் போதும் எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஓகே, எஸ், இந்த அலர்ட்டை நான் நார்மலா வெளியே கொடுக்கும் போதும் எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எஸ், நான் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இப்போ கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நார்மல் அலர்ட்க்கு நம்மளால ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்க முடியாதுல்ல, ஸோ அதனால இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நார்மலா அலர்ட் கொடுக்கும் பொழுதும் எனக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் நார்மல் அலர்ட் மெசேஜுக்கும் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நார்மல் அலர்ட் மெசேஜ்ங்கிறது ஒரு டிஃபால்ட்டான ஒரு பாப்அப் ஸ்ட்ரக்சர். ஓகே, நார்மல் அலர்ட் மெசேஜ்ங்கிறது ஒரு டிஃபால்ட்டான ஒரு பாப்அப் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளால மாத்திக்க முடியாது. பட் நீங்க பாக்குற அந்த இகாமர்ஸ் வெப்சைட்குள்ள இருக்கிற பாப்அப்குள்ள நம்மளால இமேஜை ஃபீட் பண்ணிக்க முடியும். நமக்கு பிடிச்ச ஸ்ட்ரக்சர் அந்த பாப்அப்பை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பாப்அப் கிரியேட் பண்ணணும்னா நீங்க செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள தான் உங்களால டாம் கான்செப்டை ஃபீட் பண்ணி உங்களால ஒரு பாப்அப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ் இன் பிட்வீன். ஓகேங்களா? நீங்க நார்மல் அலர்ட்டை கொடுக்கறதுக்கும் செல்ஃப் இன்வோக்குள்ள கொடுக்கறதுக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலா செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் நம்ம வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷனை அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன்னா அதுக்கு அந்த ஃபங்க்ஷனை அதை செல்ஃபா இன்வோக் பண்ணிக்கும். ஸோ அதனால நீங்க எந்த ஒரு லிங்கையும் டச் பண்ணணும்னு நீட் இல்லை. ஸோ நீங்க ஒன்ஸ் உங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே போதும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க கனெக்ட் சேவ் ஆயிடும். ஸோ பிஃபோர் தட் ஒன்லி ஒன் கண்டிஷன், நீங்க உங்க வெப்சைட்ல செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் கோட உங்களோட டாப்ல யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல யூஸ் பண்ணிக்கோங்க செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். அது மட்டும் தான் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்லை இதவே தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். ஓகே, எஸ், இப்போ செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷனை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ பிகாஸ் திஸ் இஸ் அலர்ட்ல, ஸோ அலர்ட்டை நம்ம கமெண்ட் பண்ணலன்னா அகைன் அண்ட் அகைன் ஷோ ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? எஸ், கமெண்ட் பண்ணிக்காச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு டைப் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். ஓகே, சொல்றேன். ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ல மேக்ஸிமம் ஆஃப் த முக்கியமான இடத்துல ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எங்க யூஸ் பண்றோம்னு சொல்றேன், அதுக்கப்புறம் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து ஸ்கிராட்ச் பண்றீங்கன்னா, ஸோ அந்த ஸ்கிராட்ச் கார்டில் என்னன்னு இருக்கும், சம்டைம்ஸ் நமக்கு லக் இருந்தால் நமக்கு கொஞ்சம் கேஷ்பேக் கிடைக்கும், இல்லைன்னா பெட்டர் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஸோ எதனால இந்த ஸ்கிராட்ச் கார்டில் வச்சிருக்கோம், ஸோ இது வந்து நம்மளோட யூசருக்கு நம்மளோட வெப்சைட்டை அகைன் யூஸ் பண்றதுக்கு யூசருக்கு தோணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஸ்கிராட்ச் கார்டெலாம் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல மட்டும் இந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகாது. இப்போ நீங்க ஒரு பேமெண்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஃப்ளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணி பேமெண்ட் செக்ஷன் வரைக்கும் போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ப்ராடக்ட் செக்ஷன்ல பைனோ கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பைனோ செக்ஷன் வந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகுறப்ப பாப்அப்ல என்ன காட்டும், ஸோ இப்போ இந்த பேஜுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த பைனோ பேஜ்ல வந்து அது என்ன காட்டும், ஜிபேவா யூபிஐயா கேஷ் ஆன் டெலிவரியா காட்டும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு வேல்யூவை வேற இடத்துக்கு கொண்டு போறீங்க. ஸோ இப்போ இந்த பைனோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கடைசியா என்ன கேட்டோம், சக்சஸ்ஃபுல்லி உங்க ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மெசேஜ் ஷோ ஆகும்ல. ஸோ இப்போ ஒரு இடத்துல இருந்து மொத்தம் இதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் இது தான். ஸோ ப்ராடக்ட் பேஜ் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஆர்டர் பண்றீங்க, ஆர்டர் பேஜுக்கு போகுது, ஆர்டர் பேஜ்ல இருந்து என்ன மெத்தட்ல பே பண்ண போறீங்க அப்படிங்கிற இன்னொரு ஒரு பேஜுக்கு போகுது, ஸோ ஃபைனலா ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போதா. அப்போ இந்த 3 இடத்துலயும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி இடத்துலயும் நமக்கு ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஓகே, ஸோ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுக்குள்ள நீங்க மல்டிபிள் வேல்யூ கொடுப்பீங்க. யூசர்
இந்த ஜெனரேட்டட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அகைன் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து யூசர் போயிட்டு ஷோ ஆகும். செகண்ட் டைம் கால் பண்ணும்போது உங்களோட செகண்ட் வேல்யூ யூசரை போய் ஷோ ஆகும். தேர்ட் டைம் கால் பண்ணும்போது உங்களோட தேர்ட் வேல்யூ போயிட்டு யூசரை ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். ஈஸி. ஓகே. ஸோ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை, ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் சிம்பிள் கொடுங்க. ஸோ ஸ்டார் சிம்பிள் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் இது ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் நேம்டு ஃபங்க்ஷன் மாதிரி ரைட் பண்ணுங்க. ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? இந்த ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் தான் நம்ம வைல்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுப்போம். ஸோ பிஃபோர் தட் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்டா வைல்டுன்னு ஒரு கீவேர்ட் சொல்லியிருப்போம்ல, அந்த வைல்டு கீவேர்டை நம்ம ஜெனரேட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் இப்போ இதுக்குள்ள அந்த வைல்ட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் இங்கே ஃபீட் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூவை என்ன கொடுக்குறேன்னா யூ கெட் 50% ஃபிளாட் ஆஃபர். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே. ஸோ செகண்டா என்ன கொடுக்க போறேன்னா என்னோட செகண்ட் வேல்யூவா ஸோ ட்ரை அகைன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தேர்டா என்ன கொடுக்குறேன்னா வைல்டில் ட்ரை அகைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபோர்த்தா என்ன கொடுக்குறேன்னா யூ காட் 100 RS கேஷ்பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட வேல்யூஸ். ஓகே. ஸோ இதுதான் என்னோட வேல்யூஸ். எஸ். ஸோ வைல்டு கீவேர்டுக்குள்ள நான் ஒவ்வொரு வேல்யூவா ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்ணணும்னா நம்ம ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுக்கும்போது எப்படி கால் பண்ணுவோம், நியூவா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூ சைட்ல தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இதுலயும் கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நியூவா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்வெல்ங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு இந்த வேல்யூ சைட்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன் நேம் வச்சு. ஓகேங்களா? இந்த வேல்யூ சைட்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். ஓகே. அந்த நியூ வேரியபிளை இப்போ ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இங்க கால் பண்ணும்போது இந்த வேல்யூ சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னு காட்டுது, ஜென் சஸ்பெண்டட் அப்படின்னு காட்டுது. ஓகே. ஜென் சஸ்பெண்டட்னு காட்டுது. அப்போ நம்மளோட வேல்யூ இங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. எதனால அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டைப் எல்லாம் ஓகே, இந்த ஸ்ட்ரிங் டைப் எல்லாம் நம்ம என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்னன்னா நம்மளால ஒரு வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூவை அட் அ டைம்ல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்குள்ள ஒரு வேரியபிள்குள்ள ஒரே ஒரு வேல்யூவை அட் அ டைம்ல நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே. அதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். பட் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க 4 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கொடுத்துட்டு 4 ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டு அந்த 4 ஸ்ட்ரிங் வேல்யூவும் நான் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ற மூலமா இந்த 4 வேல்யூவுமே இந்த ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். 4 ஸ்ட்ரிங் வேல்யூவை இந்த ஒரே வேரியபிள்குள்ள அட் அ டைம்ல ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அதனாலதான் எனக்கு இங்க நம்மளோட வேல்யூ இங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஓகே. அதனாலதான் இங்க நம்மளோட வேல்யூ சஸ்பெண்ட் ஆயிருக்கு. இங்க சஸ்பெண்ட் ஆன வேல்யூவை எப்படி காட் பண்றதுன்னா இங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். அந்த மெத்தடோட பேரு தான் நெக்ஸ்ட் மெத்தட். ஓகே. ஸோ ஜஸ்ட் இங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். அந்த மெத்தடோட பேர் தான் நெக்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் மெத்தட் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ஜெக்டை எப்படி நீங்க டினோட் பண்ணுவீங்க, டாட்டர் நோட்டேஷன்ல தான் உங்களால அதை டினோட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த மெத்தடை யூஸ் பண்ண போறேன் டாட் கொடுத்து. ஸோ டாட் நெக்ஸ்ட்ங்கிற ஒரு மெத்தட் டிஃபால்ட்டா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குமா. ஸோ டாட் நெக்ஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்த உடனே நம்மளோட வேல்யூ சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் லிட்ரல்ல உள்ள கீ அண்ட் வேல்யூ பேஸ்ட்ல வேல்யூல யூ கெட் 50% ஃபிளாட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் டன்ல ஒரு ஃபால்ஸுங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இது என்னன்னா வேல்யூல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. வேல்யூல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் டன்னுங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா ஸோ இங்க டன்னுனா இங்க ஒண்ணுமே இல்லை. டன்னுனா ஸோ இங்க நெக்ஸ்ட் லைன்ல ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். ஸோ வேல்யூ இருந்தா இங்க வந்து டன்ல ஃபால்ஸ் காட்டிடும்.
இங்க வேல்யூ இல்லை, இங்க நம்மளோட வேல்யூ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இங்க டன் வந்து ட்ரூ ஆயிடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க இங்க ஜென்னை கால் பண்றீங்க, இந்த நியூ வேரியபிளை கால் பண்றீங்க. அந்த டைம் நம்மளோட வேல்யூ இங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா டாட் நெக்ஸ்ட்ங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்றீங்க. ஸோ நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ ஒரு ஆப்ஜெக்ட் லிட்ரல் பேஸ்ல உங்களுக்கு கீ அண்ட் வேல்யூ பேஸ்ல உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ வேல்யூக்குள்ள இருக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, அண்ட் செகண்ட் கீல இருக்கிறது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லைன்ல வந்து வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்றது. ஒருவேளை நெக்ஸ்ட்ல வேல்யூ இருந்தா இங்க ஃபால்ஸ்ங்கிறது வந்துடும். டன்னா கம்ப்ளீட்டா இல்லையா அப்படின்னு செக் பண்றது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இன்னும் டன் ஆகல, நம்மளோட வேல்யூ இன்னும் ஃபுல்லா டன் ஆகல. ஸோ அதனால இங்க ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை டன் ஆயிடுச்சுன்னா இங்க டன்ல வந்து இங்க எனக்கு ட்ரூ வந்துடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்போ இந்த சேம் கோடை நான் அகைன் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, இங்க சேம் கோடை அகைன் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோட செகண்ட் வேல்யூ இங்க பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ செகண்ட் வேல்யூ வந்து தேர்ட் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. தேர்ட் வேல்யூ இருந்தா என்ன காட்டும்? டன்ல வந்து ஃபால்ஸ் காட்டிடும், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க இந்த கோடை ஒரு பட்டனுக்கு அசைன் பண்ணீங்கன்னா அந்த பட்டனை அகைன் ட்ரிகர் பண்ணும்போது சேம் கோடு தான் எனக்கு அகைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இந்த செகண்ட் கோடு எனக்கு அகைன் எக்ஸிக்யூட் ஆகுமா? அப்போ செகண்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகுறப்போ உங்களோட செகண்ட் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சேம் அகைன் நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களோட தேர்ட் வேல்யூ இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தேர்ட் வேல்யூ வந்து ஃபோர்த் வேல்யூ பார்க்கும், இருந்தா டன் ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் நீங்க அகைன் எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஓகே, அகைன் எக்ஸிக்யூட் பண்றீங்க. அப்போ உங்களோட ஃபோர்த் வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும், டன் வந்து ஃபால்ஸ். இப்போ நீங்க ஃபிஃப்த் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்த் வேல்யூ இல்லை. ஓகே, ஃபிஃப்த் வேல்யூ இல்லாதனால உங்களுக்கு என்ன வருது? வேல்யூல அன்டிஃபைன் காட்டுது. டன்ல பாத்தீங்கன்னா ட்ரூ வந்துருச்சு. ஏன்னா நம்மளோட அந்த லைன் ஆஃப் நம்மளோட வேல்யூ இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அதனால டன்ல வந்து ட்ரூ வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாமே ஆப்ஜெக்ட் லிட்ரல் தான். ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் லிட்ரல் தான். இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ மட்டும் எனக்கு யூசர் காட்டணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த கீயை மட்டும் கால் பண்ணா போதும். ஜஸ்ட் பாருங்க, இங்க டாட் வேல்யூ அப்படின்னு நான் கால் பண்ணா எனக்கு என்னோட வேல்யூ மட்டும் எனக்கு இங்க ஷோ பண்ண முடியும் என்னால. ஓகேங்களா? இப்போ நீங்க அது கீயை கால் பண்ணா அந்த கீக்குள்ள இருக்க வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிடும்ல. நார்மல் ஆப்ஜெக்ட் மெத்தட் நமக்கு தெரியும்ல, மேனிப்புலேட் பண்றது அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, எஸ், நான் அகைன் நான் கால் பண்றேன். ஸோ வேல்யூ கால் பண்ணா எனக்கு என்னோட வேல்யூக்குள்ள இருக்க அந்த வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிடும். இந்த வேல்யூங்கிற கீ நேம்குள்ள இருக்க என்னோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் பண்ண நெசசரி இல்லை, ஏன்னா நமக்கு இந்த வேல்யூவே இல்லை. ஸோ இங்க அன்டிஃபைன் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால இது நம்ம பிரிண்ட் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல பார்க்குற லாஸ்ட் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ அப்கமிங் வர செஷன்ல ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்க வெர்ஷன் எல்லாமே ES6. ஸோ அந்த வெர்ஷன்ல இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்ஸான கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரு பேசிக்கான ஃபார்மட், பேசிக்கான கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த பேசிக்கான கான்செப்ட் ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுட்டாலே அட்வான்ஸ் கான்செப்ட் ஈஸியாக உங்களால கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.